ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ காளான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். காட்டில் வந்துட்டு காளான் வந்து வச்சுருக்கோம், சும்மா கொஞ்சமாக வச்சுருந்துருக்கோம். ஸோ நம்ம அதை அறுவடை பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே முன்னாடி தம்பி போயிட்டுருக்கான், தம்பி போயிட்டுருக்கான், வீட்டுக்காரர் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ காட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அது அறுவடை பண்ணலாம் காளானை. காளான் ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் வந்து மொக்காக இருந்துச்சு. இப்போ போய் பார்க்கலாம் எப்படி நல்லா அளந்துருக்கு, நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் காளானை. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீடு அங்கே ஊருக்குள்ளே இருக்குது. இங்கே தனியாக நம்ம காட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்கோம். அங்கே தான் காளான் வந்து சும்மா சாம்பிளுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம பார்க்கலாம் காளானை. அதை அறுவடை பண்ணிவிட்டு போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதான். காலையிலேயே வந்துட்டோம். இப்போ இங்கே கொட்டாய் பக்கமாக வந்தாச்சு. தம்பி இது போயிட்டுருக்கான் முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டோம். காளானுக்கு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காளான் வந்துருச்சு. சிப்பி காளான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ தான் காளான் எல்லாமே வந்திருக்கு. மொத்தமே 3 தான் வச்சுருக்கோம். இங்கே மேலே ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு கீழே இது ஒன்று, அதுக்கு கீழே இங்கே ஒன்று வச்சுருக்கோம். இது ரெண்டுமே கொஞ்சம் வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசியில் இருக்கிறதும் மேலே இருக்கிறதுமே கொஞ்சம் வரல. இங்கே இந்த நடு சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வந்திருக்கு காளான். பாருங்க, அழகாக வந்திருக்கு காளான். ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே சிப்பி காளான் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் தான் அறுவடை பண்ண போகிறாரு. இது பார்த்து எடுங்க. அப்பா காமிங்க. வாவ், அழகாக இருக்கு, சூப்பர். அப்படியே எடுத்தால் வந்துடுமா? காமிங்க. அப்போ சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், அது 2 மட்டும்தான். இது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த இடத்துலேருந்து இது பாருங்கள், ஹோல் தெரியுது. இந்த இடத்துலேருந்து ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலேருந்து ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம். மீதி இதில் இருக்கிறது எல்லாமே இது நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மொக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு தான் நம்ம அறுவடை பண்ணணும், இப்போ பண்ண முடியாது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது. இது நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஆயிரும். அதை விட இன்னும் பாருங்கள், இங்கே மொக்கு வச்சுருக்கு. இது இன்னும் 2 நாளில் இது வந்துடும். இது எல்லாமே இன்னும் 2 நாளில் வந்துடும். அதே போல் இதுவும் இன்னும் கொஞ்சம் 1 நாள் ஆயிடும் இது வர்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இருக்கிறது இன்னும் வரவே இல்லை. சும்மா இது ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய காளான் வச்சுருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம காட்டில் இருக்கிற ரூமு. இங்கே தான் நாங்கள் காளான் சும்மா ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான், காளான் வந்து அறுவடை பண்ணிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம். எங்கே ஓடிச்சு? இதெல்லாம் என்ன செடின்னு தெரியுமா அவங்களுக்கு? இதெல்லாம் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பண்ணுற சேட்டையை போகிறேன். காலையிலே வெயில், சரியான வெயில். தம்பியும் பாப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கேன்.
வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த வீடியோ. அவ்வளோதான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.